ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஜிதமிழ் டெக் சேனலில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்ட்ரைவில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இன்றைக்கி ஒரு 2 ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பென்ட்ரைவை டிடிஹெச் செட்டப் பாக்ஸில் ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த பென்ட்ரைவை எடுத்து வேறு டிவைஸில் எதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபார்மேட் கேட்கும். ஸோ அது சம்டைம்ஸ் ஃபார்மேட் கொடுக்கும்போது உங்களுடைய 16 GB அல்லது 32 GB வந்து ஸ்டோரேஜ் வந்து லாஸ் ஆகிரும். அவைலபிள் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேபியில் மட்டும் தான் காட்டும். இந்த ஸ்பேஸ்லாம் திரும்ப எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பென்ட்ரைவ் வாங்குறதுக்கு முன்னாடி ரீடிங் ஸ்பீட், ரைட்டிங் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 4 GB பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோடைய அவைலபிள் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 59 MB தான் காட்டுது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 59.7 MB தான் அவைலபிள் ஸ்பேஸ் இருக்குது. இதை வந்து நான் ஃபார்மேட் கொடுக்குறேன். இப்போ ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படி இருந்து வந்து அந்த 4 GB காணோம். டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே அது கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் விட்டு லிஸ்ட், ஸ்பேஸ் விட்டு டிஸ்க். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஹார்ட் டிஸ்க்கு, செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவு. இப்போ செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் 1 செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டிஸ்க் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கிரியேட் ஸ்பேஸ் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் ப்ரைமரி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் கேட்கும். ஸோ ஃபார்மேட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 GB வந்துருச்சு. 3.74 GB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் பென்ட்ரைவ் வந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் 32 GB பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 29.3 GB அவைலபிளாக இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் FAT32 இது இருக்கிறதுனால ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி, ஃபுல் HD மூவி, ப்ளூரே. ஸோ இதில் வந்து ப்ளூரே மூவி எல்லாமே 6 GB 5 GBக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் டூ லார்ஜ், ஸோ அதனால் காப்பி ஆகலன்னு சொல்லுது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பென்ட்ரைவில் FAT32 இருக்கனால 4 GBக்கு மேலே உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதை மாற்றணும் ஃபஸ்ட்டு. இப்போ பென்ட்ரைவில் ஃபார்மேட் கொடுங்க. ஃபார்மேட் கொடுத்துட்டு அந்த FAT32க்கு பதிலாக NTFS அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் FAT32லேருந்து உங்களுக்கு NTFS மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா NTFS மாறிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த மூவியை வந்து இதில் காப்பி பண்ணுறேன். சென்ட் டு இப்போது காப்பி ஆகுது. நீங்கள் பென்ட்ரைவ் வாங்கும்போது ரீடிங் ஸ்பீடு, ரைட்டிங் ஸ்பீடு பார்த்து வாங்குங்க. ரைட்டிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக ஏறும். ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஸ்பீடு 6 MB/s தான் ஆவரேஜாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர பென்ட்ரைவ் எல்லாமே USB 3.0. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறேன். 8 GB பென்ட்ரைவ், 7.45 GB அவைலபிளாக இருக்குது. இதில் அந்த மூவி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதில் காப்பி பண்ணும்போது உங்களுக்கு
13 MB வந்து பெர் செகண்டுக்கு வந்து காப்பி ஆகுது. இந்த 2 பென்ட்ரைவுமே USB 2.0 தான். இப்போ வர பென்ட்ரைவ் எல்லாமே 3.0. ஸோ உங்களுக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.